புராத்துனாத்தி நவம், பழசு ஆனாலும் புதுசு. என்னைக்கு நம்ம எப்படி பார்க்குறோமோ அதே போல. அப்போ அப்படிப்பட்ட கிருஷ்ணனை தரிசனம் பண்ண போகிறோமே ரொம்ப ஆகாங்ஷையோடு ரொம்ப சந்தோஷமாடு ஓம் நமோ பகவதே வாசுதேவாயன்னு அந்த வாசல் அழகாக அந்த கோபுரத்தில் எழுதியிருக்கின்ற அந்த நாமத்தை சொல்லிக்கொண்டே உள்ள நுழையிறோம். ரொம்ப அழகான பெரிய விளக்கு தண்டு, சாயங்காலமான அழகாக தீபம், சந்தியா தீபம் ஏற்றுகின்ற அந்த விளக்கு தண்டுக்கு நமஸ்காரம். பக்கத்துலேயே ஒரு சின்ன குருவாயிருக்கும் ஃபோட்டோ வச்சுருக்கா, வெளியிலேருந்தே பார்த்துட்டு போவோம் அப்படின்னுட்டு. அப்புறம் அழகான பெரிய மதில் சுவர், அதெல்லாம் இங்கே பார்க்குற மாதிரி மியூரல் பெயிண்டிங். கிருஷ்ண லீலா எப்படி யசோதா கண்ணனாக, எப்படி வெண்ணெய் திருடும் கண்ணனாக அவள் லீலையெல்லாம் பண்ணான்னு அதெல்லாம் பார்த்து அழகான பெரிய துவார வாயில் அருமையாக பொறித்திருக்கின்ற தசாவதாரம் அதெல்லாம் பார்த்து கிருஷ்ணா ஹரே ஜெய ஓம் நமோ பகவதே வாசுதேவாயன்னு 5 வயதுல எப்படி நாரதர் முகேன துருவனுக்கு கிடைத்த 5 மாதங்கள்ல உன்னுடைய அழகான தர்சனத்தை இவன் அடைந்தானோ, 5 வயதில் நாரதருக்கு எப்படி உன்னுடைய அழகான தர்சனம் கிடைத்ததோ, 5 வயதில் எப்படி ஆண்டாள் உன்னை பிடித்து கொண்டாலோ, கூடி இருந்து குளிர்ந்தேலோ என்பாவாயின்னு அப்படியே இப்போ சொன்னோம். வேதத்தினுடைய சாரம் அப்படியே அந்த சாரத்தை கொட்டினாலோன்னு திருப்பாவைன்னு அந்த மாதிரி சாரத்தை தான் இப்பொழுது நம்ம அனுபவிச்சோம். அப்படியே உள்ள போறோம். அழகான கொடிமரம், அதற்கு நமஸ்காரம். அந்த கருட பதாகைக்கு அருமையாக எங்க போனாலும் பகவானே தூக்கிட்டு போகணும்னு நமக்கு சொல்லிக் கொடுக்குற அந்த கருட ஆழ்வாருக்கு நமஸ்காரம். அழகான பலிபீடம், அதில் அஷ்டதிக் பாலர்கள் அந்த கொடிமரத்தை சுற்றி அதையும் தாண்டி அழகாக கேசவதந்தம் பதித்திருக்கின்ற நுழைவாயில், சின்ன திருக்கதவுகள், வெள்ளி திருக்கதவுகள், அதில் குட்டி குட்டி குருவாயூரப்பனை பொறிச்சு அதையும் பார்த்து நமஸ்காரம் பண்ணி அழகாக அந்த படியை தொட்டு நம்ம மூர்தநாள் மனசார வைத்து உள்ளே இறங்கின உடனே இடது பக்கம் அமைந்திருக்கின்ற அருமையான நாராயண பட்டத்திரிங்கிற ஒரு ஆச்சாரியன் இல்லைன்னா நமக்கு இந்த அமிர்தம், நாராயணி அமிர்தம் பாகவத ரசமா கொட்டினது கிடைச்சிருக்காது. அவருக்கு மானசீகமாக அழகா ஒரு நமஸ்காரத்தை பண்ணி அந்த நேரே இடைக்கை வழியாக கிருஷ்ணா ஹரே ஜெய என்று சொல்லி கொண்டிருக்க, நமக்கு பக்கத்துல இருக்க அந்த 2 மேடைக்கு மேல இருக்க அந்த தேவசம்போடு வேலை செஞ்சுட்டு இருக்காள், சேவை செஞ்சுட்டு இருக்காள். இன்னைக்கு என்ன அலங்காரம் அப்படின்னு கேட்டுட்டே போக அழகான தியான மேடை, அதிலே வரிசையான நெய் குத்து விளக்குகள், கண் சிமிட்டாம அந்த தீபம் எல்லாம் அந்த கருவறை என்று அறியப்படுகின்ற ஸ்ரீலகம், அந்த பூலோக வைகுண்டம்னா அந்த ஸ்ரீலகம், அது பக்கத்துல அந்த சோப்பான படி பக்கத்துல நின்று எட்டி பார்த்தா கொஞ்சம் கிருஷ்ணன், அழகான கிருஷ்ணன் மட்டுமா என்ன அழகா கூடயே ஒரு குட்டி கண்ணு குட்டி. அதுல என்ன ரொம்ப அழகுன்னா, கிருஷ்ணன் திரிபங்கி கிருஷ்ணனாக குழல் ஊதி கொண்டு கழுத்தையும் இடுப்பையும் அந்த காலையும் 2ஆ அப்படி பிணைச்சு நிற்க, அந்த அழகான அந்த திருக்கால்களை நக்கிய வண்ணம், உள்ளங்கால நக்கிய வண்ணம் சின்ன பசு கண்ணு குட்டி அழகா நின்று இருக்கு. இந்த அழகான அலங்காரத்தை தான் நம்ம அனுபவிக்க போறோம்.